ப்ளீஸ் பிஹேவ் யுவர்செல்ஃப். நம்ம மானம் போகுது தியேட்டர் கிடையாதுங்க ப்ளீஸ். இதுக்கு மேலே அசிங்கப்படுத்தவே முடியாது. மானம் போகுது, பிஹேவ் யுவர் செல்ஃப் அப்படின்ட்டாரு. இல்லை எல்லாரும் வந்து அஜித்ன்னு இப்படி சொல்லிட்டாரு, ஐயோ ரசிகர்களை இவ்வளோ இது ரூடாக பண்ணிட்டாரு அப்படின்லாம் சொல்கிறாங்க. இதை விட மோசமாக பண்ணணும். இல்லை அப்போவாது திருந்தணும். அப்பவுமே திருந்தாமல் புத்தி வேலை செய்யாமல் அஜித் அஜித், விஜய் விஜய், அது இது அப்படின்னு இந்த மாதிரி அப்சஷனோட இப்படி சுற்றிட்டு இருந்தா விளங்காது. இங்கே எதுவுமே விளங்காது. ஏன் நம்மளோட மக்களுக்கு வந்து சிவிக் சென்ஸுங்கிறது ஒன்று இல்லவே இல்லை. அவங்களாம் நடிகர்கள் தானே, பட்டம் நடிக்கிறாங்க, பார்க்குறது என்ஜாய் பண்ணு, அதோட விட வேண்டியது தானே. ஏன் அவங்கள ஒரு கடவுள் மாதிரி ஓ தலைவரே தலைவரே ஆ ஓ எதுக்கு? ஏன் அவளை கேவலமா போய் அவங்க பார்த்தே ஆகணுமா? எப்படி சொன்னார் பார்த்தீங்களா அவரு? நாணம் போகுதுங்கிற. ஏன்டா இப்படிலாம் வந்து யாராவது உங்க ஃப்ரெண்டோ யாராவது சொன்னா நீங்க எல்லாம் அடுத்து அவங்க மூஞ்சில முழிப்பீங்களாடா? இல்லை பேசுவீங்களா? ஒரு ரணகலை நடந்திருக்காது, என்னை பார்த்து நீ எப்படி சொல்லலாம் அப்படின்னு. அப்படிதான் அவர் சொல்லிட்டு போறாரு. அப்பவுமே அங்க வருங்க இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கிறவன் தேங்க்ஸ் சார் தேங்க்ஸ் சாருங்க. ஹாரி துப்பாத ஒரையா துப்பிட்டு போயிருக்காரு. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்திருக்க ரேஸ்கார் மேலெல்லாம் இவனுங்க போய் உள்ளே உட்காந்துக்கிட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அங்கே ஸ்க்ராட்ச் எல்லாம் ஏதோ பண்ணிட்டானுங்க போல். இதை பற்றி அங்கேருந்து ஒருத்தர் வீடியோ போட்டிருந்தார். இந்த மாதிரிலாம் பண்ணால் அவருக்கு பாயிண்ட்ஸ் குறையுமா. ஸோ அதுவுமே அவருக்கு தான் நெகட்டிவான். அதனால தான் அவர் இவ்வளோ ரூடாக வந்து பேசிட்டு போயிருக்காரு. ஏன் அந்த வெறி, நான் என்ன கேட்குறேன், ஏன் அந்த வெறி, எதுனால அந்த வெறி? நடந்து போனாங்கன்னா இப்படி எடுத்துக்கிறது, இப்படி கேட்கறலாம் இல்லை, இப்படி எடுத்துக்கிறது, ஏதாவது இப்படி எடுத்துக்கிறது என்னடா? அவங்க செஞ்சு வச்ச சிலையாடா இல்லை அற்புதமாடா? மனுஷங்க தான்டா. ஏன் போட்டு இப்படி தூக்கி வச்சு அவங்களையும் ஒரு பெரிய ஆள் நீங்கள் ஆயிக்கிறீங்க? அப்படி மதிக்கவே தேவையில்லைங்கிறேன். அவங்களுக்கும் நீங்கள் ஒரு செலிபிரிட்டிங்கிற ஃபீல் நம்ம கொடுக்கவும் தேவையில்லை. என்னத்துக்கு கொடுக்கணும்? படம் பார்க்குறோம் வரோம், நிறுத்த வேண்டியது தானே. ஏன்னா கரூரில் இடையில என்ன சம்பவம் நடந்ததுன்னு எனக்கு தெரியும். அதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு நினைக்கிறீங்க? விஜய் ஒரு லேட்டாக வந்து எடுத்தான்னு ஒரு குரூப் சொல்லுது, இன்னொரு குரூப் டிஎம்கேவோட சதின்னு இன்னொரு குரூப் சொல்லுது, போலீஸ் பாதுகாப்பு இல்லைன்னு இன்னொரு குரூப் சொல்லுது. யாருக்கு முக்கிய காரணம்? மக்களாகிய நம்ம தான். வேற யாரு? இந்த வீடியோவில் பார்க்குறீங்களா? ஓடுதுங்க அப்படியே குரங்குக மாதிரி அடித்து பிடிச்சிக்கிட்டு. 3 வயசு குழந்தைய 2 வயசு குழந்தைய பாதுகாப்பாக வீட்டில் வளர்க்காம எவன்ட மாக்கான தூக்கிட்டு வருவானா நடிகனை பார்க்க? முழுக்க முழுக்க காரணம் நம்ம மட்டும்தான். எவனையும் குறை சொல்ல நமக்கு எந்த தகுதியும் கிடையாது. நம்ம ஃபஸ்ட்டு சிவிக் சென்ஸ் மட்டும்தான். இதுதான் உண்மை. இப்படி லூசுத்தனமாக இருந்தால் எவன் என்ன வேணா பண்ணுவான். திருந்தணும். இன்னியாவது வந்து நடிகனை பாருங்க. அவ்வளோதான் சீன் வேணாம். அவங்களுக்கு நம்மளே வந்து அவங்க ஒரு பெரிய ஆளுன்னா கொடுக்க வேணாம் பாஸ். நான் சீரியஸாக சொல்கிறேன். நான் பெருமையாக பேசுகிறேன்னே வச்சுக்கோங்க. என் பக்கத்தில் வந்து ரஜினியோ அஜித்தோவே இருந்தாலும் நான் அவங்களெல்லாம் போய் டிஸ்டர்ப்லாம் பண்ணிருக்க மாட்டேன். பார்த்தேன்னா நான் என் வேலையை பார்த்துட்டு இருப்பேன். அன்லஸ் அவங்களுக்கு என்ன தெரியும்னா பேசுறது வேற. நானா போய் சார் 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 இதெல்லாம் பண்ண மாட்டேன். இருக்காங்க இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா எங்களுக்கு சுயமரியாதை முக்கியம், செல்ஃப் ரெஸ்பெக்ட் முக்கியம். நான் போய் என் சுயமரியாதை இழந்து ஒருத்தன் என்னை வந்து குடும்பம் எப்படா அப்படிலாம் பண்ணால், இல்லை இப்படி பார்த்து முறைச்சாலாம் வந்து தொடச்சிட்டு போகிற ஆள் கிடையாது. சுயமரியாதை இருக்குது. ஸோ நான் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன். வெக்கங்கெட்டு மானங்கெட்டு துப்பு கெட்டு, அந்த வெக்கங்கெட்டு மானங்கெட்டு துப்பு கெட்டு தங்கிட்டு தான் இந்த மாதிரியான ரூடான வார்த்தைகள்லாம் நீங்கள் வாங்க வேண்டியது. அவர் கரெக்டாக தான் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி தான் பண்ணணும். நீயாவது திருந்தணும். அவங்களுக்கு ப்ரைவசின்னு ஒன்று இருக்குன்னு விட்டுறணும். போதும். திரையில் பார்க்குறீங்க, தரையில் பார்க்குறீங்க, என்னென்னமோ பண்ணுறீங்க. எதுக்கு? நடிகனா வைங்க, போதும். நடிகையாக வைங்க. நடிச்சிட்டாங்களா விட்டுருங்க. நீங்களே அவங்க தலைக்கு ஒரு மகுடம் சூட்டி பெரிய ஆளு, நீங்கள் கடவுள்னா காட்ட வேணாம். அது நிறைய பேர் விரும்புவாங்க, ஒரு சில பேர் விரும்ப மாட்டாங்க. நம்ம அதை பண்ண வேணாங்கிற. நான் செல்ஃப் ரெஸ்பெக்டோடு இருங்க, அவ்வளோதான். செல்ஃப் ரெஸ்பெக்டோடு இருந்தாலே அதெல்லாம் பண்ண தோணாது. ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட்டுக்கு மேலேயே அவங்களெல்லாம் தூக்கி வைக்காதீங்க. வர்த்து இல்லை. உங்களுக்குலாம் எதாவது ஆச்சுன்னா எவனும் வந்து எட்டி கூட பார்க்க மாட்டான். காசு வாங்கிட்டு நடிக்கிறவனுங்க, அவ்வளோதான். அதோட விடுங்க. அவங்க இனியாவது திருந்தணும். இந்தியன்ஸ் மொத்தமாகவே தான் சொல்கிறேன். சிவிக் சென்ஸ் நம்ம ஜீரோ. நீ இந்த ஏர்போர்ட்டில் இந்த ஃபோன் அப்படி தூக்குறத தயவு செஞ்சு நிறுத்திட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். சிவகுமார் தட்டி விட்டாரு, அவரெல்லாம் பிடிச்சி கடிச்சிட்டு இருந்தானுங்க. தட்டி தான் விடணும், வேறு என்ன பண்ணணும்? என்ன சொன்னால் கேட்டுருவானுங்களா? இப்படி பண்ணாதான் அடுத்த தடவை அவர்கிட்ட யாரோ ஃபோன் நீட்ட முடியுமா? நீட்னா ஃபோன் இருக்காது. அதனால தான் அவர் இப்படி பண்ணார். சொன்னால் கேட்டுருவானுங்களா? அப்படிங்க ஒரு ஷார்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். நீங்கள் சிவகுமார் சார்கிட்ட போய் நீங்கள் வந்து ஃபோன் எப்படி எடுத்துருவீங்க? 2 ஃபோன் உடைச்சாரு, எடுக்க முடியாது. சுயமரியாதையோட வாழைப்பழங்க தோழர்களே இருக்கீங்க. சுயமரியாதையோட போய் இப்படிலாம் போய் கேவலமாக செல்ஃபி எடுத்து மானத்தை வாங்காமல் நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை பார்த்துட்டு இருக்கீங்க. ஆனால் நிறையா பேர் வந்து அப்படி இல்லை. அவங்களுக்கு தான் இந்த வீடியோவில் உங்களோட கருத்து என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரியான வீடியோஸ் பார்க்கணுன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க.